மெட்டா ஒரு புக்கை பேன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது முடியலன்றப்போ, அந்த புக்கை எழுதின ஆத்தர் அந்த புக்கை பற்றி எங்கேயும் பேசவோ ப்ரமோஷன் பண்ணவோ கூடாதுன்னு கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. வேர்ல்டுலேயே நம்பர் 1 டெக்னாலஜி கம்பெனி, உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற மெட்டா ஒரு புக்கை பார்த்து பயப்படுதுன்னா, அந்த புக்கில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, அது என்ன புக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மெட்டாவாகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்காக இருக்கும்போது அதில் ஒரு 6 வருஷம் ரொம்ப ஹை பொசிஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்த சாரா வில்லியம்ஸ் எழுதின தி கேர்லெஸ் பீப்புள்ங்கிற புக்கை தான் மெட்டா பார்த்து பயந்துட்டுருக்கு. இதை பற்றி எங்கேயும் பேசவோ ப்ரமோஷன் பண்ணவோ கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த புக்கோட சேல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பீப்புள் அதை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முழுக்க ஃபேஸ்புக்கில் அவங்க ஒர்க் பண்ண அந்த 6 வருஷமும் நடந்த எல்லா அட்ராசிட்டிஸையும் சாரா வில்லியம்ஸ் எந்த பயமும் இல்லாமல் புக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற சில நாடுகளோட அரசியல் அமைப்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கிற மெட்டா அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. சாரா வில்லியம்ஸ் அவங்க ஸ்டோரியை அவங்களோட 15 வயசுலேருந்து இந்த புக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க நியூசிலாந்தில் பிறந்து வளர்ந்தவங்க. 15 இயர்ஸ் வரைக்கும் பெருசாக ஒரு சிக்னிஃபிகண்ட்டான இந்த லைஃப் ஈவெண்ட்டும் நடக்கல. 15 வயசில் இவங்க கேம்பிங் போயிருந்த இடத்துல அங்கே இருந்த ஓஷனில் குளிக்கும் போது ஷார்க் ஒன்று இவங்களை கடிச்சு இழுக்க ட்ரை பண்ணியிருக்கு. அதில் அவங்களோட வயிறு பகுதி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இது இவரோட சீரியஸ்னஸ் தெரியாமல் சாராவை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு அந்த டாக்டர் சும்மா ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாரு. அன்றைக்கி நைட்டு அவங்க அந்த கேம்பிங் கேரவன் வேனில் தடுத்து தூங்கும் போது அவங்களால தூங்க முடியல. நைட்டு ஃபுல்லாக ஜங்காக வாமிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால மூச்சு விட முடியாமல் போயிருந்திருக்கு. இவங்க போய் அவங்க அம்மா அப்பாவை எழுப்பியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு ஓவர் ஆக்ட் பண்ணாத, நீ நல்லா தான் இருக்க, போய் படுன்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சி விட்டுட்டே இருந்திருக்காங்க. காலையில் எழுந்து இவங்க மூச்சு விடுறத சிரமப்படுறத பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சமாக பயம் வந்திருக்கு. ஆனால் அவங்க கிட்ட அப்போ கார் இல்லை, அவங்க அப்பாவும் பக்கத்தில் இல்லை. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த வேலையை சாரா அன்கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க எவ்வளோ கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்கன்னு புரிஞ்சிருக்கு. இந்த சின்ன ஹாஸ்பிட்டலில் இவங்களை ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் மூலமாக அவங்கள பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி எப்படியும் அவங்களை கடைசியில் காப்பாற்றிட்டாங்க. இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சாராவுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிய வச்சிருக்கு. நான் எதுக்கு இந்த மாதிரி செத்து பழைச்சிருக்கேன், இந்த அளவுக்கு லைஃப் ப்ரிஷியஸானது அப்படின்னா இந்த வாழ்க்கையில் உருப்படியான ஏதாவது செய்யணும், இந்த உலகத்துக்கு எதையாவது நான் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தெளிவான கான்செப்ட் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு அவங்க தேடி அதுக்காக படிக்க ஆரம்பிச்சப்போ ஒன் ஆஃப் த வே யுனைடெட் நேஷன்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நியூசிலாந்தோட யுனைடெட் நேஷன் ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே இருக்கிற வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸில் வேலை பார்க்கும்போது தான் கண்ட்ரிகளுக்குள்ளார ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து பாலிசிஸை உருவாக்குறதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எந்த அளவுக்கு கண்ட்ரிஸ் புஷ் பண்ணுறாங்க, இது எங்களுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும், இது கொடுக்காதுங்கிறதெல்லாம் நெகோஷியேட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, எப்படி உறவுகளை வளர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுலலாம் அவங்க பயங்கரமான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பொசிஷன்லேயே அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அமெரிக்காவில் நியூசிலாந்து ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஜாபில் இருக்காங்க. அங்கே அப்படி இருக்கும்போது தான் ஃபேஸ்புக் ஸ்டார்ட் ஆகுது. யூஎஸ் ஃபுல்லாக அத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஃபேஸ்புக்கோட யூசர்ஸ் இருக்காங்க. சாராவும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ண சாராவுக்கு திரும்ப தோன்ற விஷயம், இது எவ்வளோ பவர்ஃபுல்லான டூல், இது எப்படியெல்லாம் நாளைக்கு உலகத்தை மாற்ற போகுது, இதுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுது. கண்டிப்பாக இவங்களுக்கு மற்ற கண்ட்ரீஸில் ஃபேஸ்புக் ஆரம்பிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கோ அந்த ஃபாரின் ரிலேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு ரோல் தேவைப்படுமே, அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கான்னு போய் தேடுறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. அப்போ ஃபேஸ்புக் ஒரு ரொம்ப சின்ன ஆஃபீஸ், சின்னதாக தான் இருந்துட்டு இருந்திருக்கு. யாரையும் எங்கேயும் காண்டாக்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இடத்துல இருக்கிறவங்களெல்லாம் வச்சு முதல்ல போய் ஃபேஸ்புக் கிட்ட பேசி பார்க்குறாங்க. அப்படி ஒரு ரோல் எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அமெரிக்காவை மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு ரெண்டாவது அவங்க பேசின அந்த ஹையர் பொசிஷனில் அப்போதைக்கு ஃபேஸ்புக்கில் இருந்த யாருக்குமே அமெரிக்காவை தாண்டி யோசிக்கவே தெரியல. இந்த மீன்ஸ் மற்ற கண்ட்ரீஸ் இந்த ஃபேஸ்புக் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கலாம் மாதிரியே தான் மற்ற கண்ட்ரீஸ்லையும் இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரியே தனி மனித சுதந்திரத்தை தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த குறுகிய கண்ணோட்டத்திலே இருக்காங்க. அவங்க யாருக்குமே யூஎஸ்ஸை தாண்டி ஒரு பவர் கிடையாது, யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் இது கிடையாது. ஸோ மற்றவங்களாம் என்ன ஜுஜுபி அப்படிங்கிற அந்த தாட் மட்டுமே தான் இருந்துகிட்ருக்கு. இவங்களால புரிய வைக்கவே முடியல. அப்புறம் செகண்ட் அட்டம்ப்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை புரிய வச்சு இவங்களுக்காகவே ஒரு ரோலை க்ரியேட் பண்ணி ஃபேஸ்புக்குள்ளார போகிறாங்க. அதுலேருந்து அடுத்த 6 வருஷத்துக்கு ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் ஹை ரேங்கிங்கில் இருக்கிற அத்தனை பேருமே ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்தவங்களாக இருக்காங்க. அத்தனை பேருமே ஜூஸாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்டு, இல்லைனா ஒன்றா படித்தவங்க, சீனியர்ஸ், ஜூனியர்ஸ்னு ஒரு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களை மட்டும்தான் ஹையர் அத்தாரிட்டி பொசிஷன்லேயே வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த அவுட் சைடர் மாதிரி தான் சாராவால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளார போன உடனே ஃபஸ்ட்டு ஷாக்கிங் விஷயம் சாராக்கு என்னென்னா, இவங்க யாருமே யூஎஸை தாண்டி ஃபேஸ்புக்கை பற்றி எதுவுமே யோசிக்கலைன்றது தான். அப்புறம்
அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து வர ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு சாராவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரோப்பில் எங்கேயாவது வந்து ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக சாராவை வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாரின் ரிலேஷனல் பாலிசியை பற்றியெல்லாம் புரிய ஆரம்பிக்குது, தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது சாராவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ஃபேஸ்புக்கோட 2 ரூல்ஸ். ஒன்று வந்து மூவ் ஃபாஸ்ட், பிரேக் ரூல்ஸ். அதாவது எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்ஜினியர்ஸ்க்கு கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் அட்வைஸாக இருக்கும். இப்படி ஒரு ஃபியூச்சரை செய்யணும்னு ஒரு டீம் வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர்னால என்ன கான்சிக்வன்சஸ் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபியூச்சரை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம். 2வது விஷயம், பெர்மிஷன் கேட்குறத விட மன்னிப்பு கேட்குறது ஈஸி. இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒருத்தர் கண்ட்ரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட எல்லா அஃபிஷியல்ஸ் கிட்டையும் பெர்மிஷன் கேட்கறதுக்கு பதில் எல்லாத்தையும் ஆரம்பித்து முடிச்சுட்டு அதை அந்த கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி வந்துச்சுன்னா வந்து எப்படி நீங்கள் இதை செய்யலான்னு கேட்டுச்சுன்னா, ஓ அப்படியா எங்களுக்கு தெரியாது, சாரி, என்ன செய்யணும், பெனால்ட்டி கட்டணுமா, கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு கட்டிட்டு போனால் அது எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்னோண்டு கண்ட்ரி, உலகத்தில் என்னன்னே தெரியாத ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ட்ரியில் ஃபேஸ்புக் வந்துட்டு எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரியோட லா படி நீங்கள் ஒரு தனி மனிதனோட ஒரு பர்டிகுலர் டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேக்ஸுக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டேக்ஸோட நம்பரை அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் வந்து யார்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடாது, அது வந்து சட்டவிரோதமானதுன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். மெட்டா அதை பற்றி கவலைப்படாது. ஃபேஸ்புக் என்ன பண்ணும் அப்படின்னா அதையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதை யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அவங்க கிட்ட போய் நீங்கள் எப்படி இதை கலெக்ட் பண்ணலாம், இது தப்பாச்சே, இது சட்ட விரோதமானதாச்சே அப்படின்னு சொன்னால், ஓ அப்படியா எங்களுக்கு தெரியாது, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபேஸ் பண்ணணுமா, பண்ணிக்கிறோம், பெனால்ட்டி கட்டணுமா, கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கட்டிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை யாருக்காவது விற்றோ இல்லை அவங்களோட சொந்த லாபத்துக்கு பயன்படுத்தியோ அதை யூஸ் பண்ணியே முடிச்சிருந்துருப்பாங்க. இது வந்து ஒரு ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் தான். இதை வந்து பெரிய ஸ்கேலில் யோசிச்சு பாருங்கள். இப்படி தான் ஃபேஸ்புக் உலகம் ஃபுல்லாகவே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. அவங்களோட 2வது பிக்கஸ்ட் பாலிசியே இதுதான். டோன்ட் ஆஸ்க் பெர்மிஷன்ஸ், இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் தென் பெர்மிஷன்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு நம்ம எல்லாருக்குமே புரியும். ஓகே, பிரச்சனை வரும்போது நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவு சுயநலமாக என்னத்தை யூஸ் பண்ண முடியுமோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாலிசி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதுக்கு இடையில சாரா வந்துட்டு மியான்மருக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வருது. மியான்மரில் வந்துட்டு internet.org அப்படிங்கிற ஃபேஸ்புக்கோட ப்ராடக்ட்டை அவங்க வந்து லான்ச் பண்ணணும். ஆனால் மியான்மர் வந்து கொஞ்சம் கூட அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ இவங்க டேரெக்டாக அங்கே போகிறாங்க. போய் பார்க்கும்போது தான் ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறத நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ்னு இவங்க நினைக்கிறவங்க கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ internet.org என்ன அப்படின்னா இன்டர்நெட்டை உலகம் ஃபுல்லாக வைஃபை இன்டர்நெட்டுக்கான வசதி இல்லாத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஃபேஸ்புக்கோட ஃபிலாந்த்ரஃபி, அதுதான் நாங்கள் செய்கிற சமூக சேவை, அதன் மூலமாக அவங்களோட அறிவு வளர்ச்சி வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி வெளியில் காட்டிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே internet.org அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கான சொந்த லாபத்துக்கானது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாராவுக்கு புரிய வருது. ஏன்னா இதில் ஆல்ரெடி ப்ரீ லான்ச்டு ஆப்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ internet.org போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்கலில் இந்தியாவில் ஏதாவது ஒரு டெலிகாம் கம்பெனியோட ஃபேஸ்புக் வந்து கொலாபரேட் பண்ணுவாங்க. அந்த டெலிகாம் கம்பெனி வச்சிருக்கிற ஃபோனை நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதில் internet.org போனீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு 2-3 ஆப்ஸ் வரும். அந்த ஆப் எல்லாமே எந்த மல்டிமீடியாவும் இல்லாமல் வெறும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு லோட் ஆகும், டேட்டாவை ரொம்ப ஜாஸ்தி பண்ணாமல். அந்த ஆப் எதுவாக இருக்கும்னா ஃபேஸ்புக்காக மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ரிலேட்டடான 2 ஆப், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமோ இல்லைனா வந்துட்டு வாட்ஸ்அப்போ, இது மட்டும்தான் அதில் வந்து ப்ரீலோட் ஆகி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு சமூக சேவையாக ஃபேஸ்புக் காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே என்ன செய்யுது அப்படின்னா பயனாளர்கள், அதாவது யூசர்ஸை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிக்குது உலகம் ஃபுல்லாக. மியான்மரில் சக்ஸஸ்ஃபுல்லாக internet.org லான்ச்சும் ஆகுது. மியான்மரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னாலே உங்களுக்கு ஃபேஸ்புக் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ மியான்மர் மக்கள் இன்டர்நெட்னா ஃபேஸ்புக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை நல்லா யூஸ் பண்ண பழக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில மார்க்குக்கு என்ன தோண ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆப் வந்து ஆப்பிளையும் ஆண்ட்ராய்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஆப்பிள் வந்து அவங்களோட ஆப் ஸ்டோர்லேருந்து இனிமேல் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ என்னோட ஆப் ஸ்டோரில் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அது ஃபேஸ்புக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்மளாய் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுவோம். அந்த ஃபோனில் பை டிஃபால்ட்டாக நம்மளோட மெட்டா ஆப்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு சைனீஸ் கம்பெனி ஒன்றத்தோட கொலாபரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த அட்டர் ஃபெயிலியர் ஆஃப் ஃபேஸ்புக். மெட்டாவோட அதாவது ஃபேஸ்புக்கோட பழைய சிஓஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெரில் சாண்ட்பர்க்குங்கிற ஒரு ஒன் ஆஃப் த லேடி. அவங்க வந்து அந்த பீரியடில் லீனின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி அது பயங்கர பாப்புலராகவும் இருந்துச்சு, நிறைய கிரிட்டிசிசமும் ஃபேஸ் பண்ணிச்சு. அவங்க தங்களை அந்த புக்கில் எப்படி காட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெமினிஸ்ட். அவங்க வந்து உமனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உமன் எப்படி எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு வரணும், எப்படி வந்து ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் அவங்கள வந்து
லீன் இன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதியிருந்தாங்க. அந்த புக்கை பற்றி கூட நான் இதுக்கு முன்னாடி வந்து என்னோட இங்கிலீஷ் புக் ரிவ்யூ பேஜில் ரிவ்யூ கூட பண்ணியிருந்தேன். அந்த புக்கை எழுதியிருக்கு அவங்கள வந்து ஒரு பெரிய ஐடியலைஸ்டு உமனாக வந்து சாரா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உள்ளார போனால் கதை என்டையர்லி வேறையா இருக்குது. அந்த புக்கில் சொல்லியிருந்த எந்த விஷயத்தையுமே செரில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது, செய்கிறதும் கிடையாது. அந்த புக்கே ஒரு கைண்ட் ஆஃப் சும்மா ஒரு ஷோகேஸ் அவங்களோட இமேஜை உயர்த்திக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுது. அவங்க வெளியில் பேசுகிறது ஒன்று, அவங்க நடந்துக்கிறது ஒன்றுன்னு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு அவங்களோட பொசிஷன் அங்கே. 2வது ஃபேஸ்புக்கோட எல்லா எம்ப்ளாயீஸையும் அந்த புக்கோட ப்ரமோஷனுக்கும், அந்த புக்கை பத்தின விஷயங்கள எழுதி குடுக்குறதுக்கும், மத்த எல்லாத்துக்கும் அந்த ரிசோர்ஸஸ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே மார்க்குக்கும் தெரியும்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்னு சாரா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மார்க்கும், ஷெரிலும் பயங்கர க்ளோஸு. அவங்களுக்கு தெரியாம இது நடக்க போறதில்ல. ஸோ அவங்களோட ஆஃபீஸ், அவங்களோட ரிசோர்ஸஸ் அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஜப்பான்ல அவங்களோட பிரைம் மினிஸ்டரை போய் ஷெரில் மீட் பண்றாங்க. ஃபேஸ்புக்கை ஜப்பான்ல வந்துட்டு லான்ச் பண்றதாகட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறதாகட்டும் அதெல்லாம் பத்தி பேசும்போது, ஜப்பான் மினிஸ்ட்ரி வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த புக்கை அவர் கையில குடுக்கக்கூடாது, ப்ரமோஷன் பண்ணக்கூடாதுன்னு. அதையும் மீறி லாஸ்ட் மினிட்ல புக்கை அவர் கையில குடுத்து ப்ரமோஷன் பண்றதுக்கு சாராவே ஹெல்ப் பண்ற அளவுக்கு ஷெரில் வந்துட்டு புஷ் பண்ணியிருக்காங்க. அதை செஞ்சுட்டும் வந்திருக்காங்க. சாரா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்களோட ஹெல்த் வந்து காம்ப்ளெக்சிட்டிஸ் ஜாஸ்தி ஆகுது. ஒர்க் பண்ணுறது டயர்டாக இருக்குது. ஆனால் அதோடையே அவங்க சொல்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, போயிட்டு வராங்க. ஃபேஸ்புக்கோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க. பிரச்சனை வந்தால் சமாளிக்கிறாங்க. இது எல்லாமே போயிட்டுருக்கு. இவங்க வந்துட்டு ஒரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற பெரிய தலைகள் ஃபேஸ்புக்கில் வாங்கின சம்பளத்துக்கும் அவங்களுக்கு இருந்த ஷேர் ஈக்விட்டிக்கும் கம்பேர் பண்ணால் இவங்களோடது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இதை படிச்சுட்டு ரீடர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட அவங்களோட கம்பேர் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆவரேஜான பர்சன் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டை தான் சேலரியாக கண்டிப்பாக வாங்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கு ஃபுல்லாக வீடு, குழந்தைங்க, வேலை எல்லாத்தையும் எப்படி வேணாலும் சமாளிக்கணும், இப்படி தான் சமாளிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த ஷெரில் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்து குழந்தையும் வீட்டையும் பார்த்துக்க முடியலன்னு இவங்க சொல்லும்போது நானியே ஹையர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஃபேஸ்புக்கில் குழந்தையோட ஒர்க் பண்ண எல்லா லேடிஸ்க்குமே வீட்டில் ஃபுல் டைம் ஸ்டே அட் ஹோம் நானியை வச்சு தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க முக்கால்வாசி நேரம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க, இந்தியன்ஸோ ஃபிலிப்பினோஸோ அந்த மாதிரி அங்கேருந்து வந்து இவங்க வீட்டிலே தங்கி இவங்க குடும்பத்தையும் குழந்தைங்களையும் இவங்க வேலை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டவங்க தான். ஆனால் அவங்கள பற்றி அந்த லீனின் புக்கில் ஒரு இடத்துல கூட இவங்களால தான் என்னால் இதை செய்ய முடிஞ்சதுன்னு எங்கேயுமே ஷெரில் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. இதை பற்றின டாப்பிக்கே ஃபேஸ்புக்கில் யாரும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு உமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குழந்தை பிறந்திருக்குன்னா அவங்ககிட்ட போய் ரகசியமாக ஒரு நானியை ஹையர் பண்ணிக்கோ, இல்லைனா உன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதர்வைஸ் அவங்க லீனின் புக்கில் சொல்லியிருந்தது என்னென்னா, ஃபேஸ்புக் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, குழந்தைங்களோட நீங்கள் வர முடியும், குழந்தைங்கள வச்சு வேலை வாங்கிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருந்த ஒன் ஆஃப் த மாநாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விட்சர்லாண்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற டாவோஸ் மாநாடு. அதில் வந்து உலகத்தோட எல்லா நாட்டு தலைவர்களும், டெக்னாலஜி மினிஸ்டர்ஸ், இல்லைனா வந்து பெரிய பெரிய டெக்னாலஜியோட சிஇஓஸ் அவங்கெல்லாம் வந்து கலந்துப்பாங்க. அடுத்து அவங்களோட திட்டம் என்ன செய்ய போகிறாங்க, இது எப்படி என் நாட்டுக்கு யூஸ் ஆகும் இல்லை யூஸ் ஆகாது, இதை ஏன் நான் வந்து ஆதரிக்கிறேன் இல்லை எதிர்க்கிறேங்கிறத பற்றியெல்லாம் பேசுவாங்க. நிறைய புது புது விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அது ஒன் ஆஃப் த பணக்காரங்க கூடுற மாநாடுன்னு கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ்புக் வந்துட்டு ஒரு எதிர்ப்பை வந்து அந்த மாநாட்டில் ஃபேஸ் பண்ணுது. அது என்னென்னா, ஃபேஸ்புக் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, அயர்லாண்டில் அவங்களோட ஹெட் ஆஃபீஸை வச்சுருக்காங்க. ஸோ யூரோப்பில் எங்கேயுமே அவங்க எந்த கண்ட்ரிலையுமே டேக்ஸ் கட்டுறதில்ல. அவங்கக்கிட்டேருந்து அவ்வளோ மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டாலும் அயர்லாண்டில் ஏதோ ஒரு லூப் ஹோலை யூஸ் பண்ணி டேக்ஸை கம்மியாக கட்டிக்கிட்டு நான் யூரோப் ஃபுல்லாக டேக்ஸ் கட்டின மாதிரி காட்டிக்கிறாங்க. அதுக்கான லூப் ஹோல் லாவில் இருந்திருக்கு ஆக்சுவலாக. அதனால அயர்லாந்து வந்து பயங்கர சப்போர்ட்டிவ். அயர்லாண்டில் இவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் மோர் தென் நிறைய ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு வேலை இருக்குது. அதனால் அயர்லாந்து வந்து இவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இது வந்து யூரோப்பில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ்க்கு பிடிக்கல. ஜெர்மனி எல்லாம் வந்துட்டு எங்ககிட்டேருந்து நீங்கள் அவ்வளோ வந்து சம்பாதிச்சுக்கிறீங்க, ஆனால் திரும்ப கண்ட்ரிக்கு வேலையோ எங்களோட நாட்டு மக்களுக்கு எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை வந்து டேக்ஸையோ நீங்கள் திருப்பி கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மார்க்குக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்கு இவங்கெல்லாம் வந்து இதை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிஹேவ் பண்ணுறாரு. அப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே ஃபேஸ்புக் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. எந்த அளவுக்கு டேக்ஸை கம்மியாக கட்ட முடியும், இல்லை எந்த மாதிரி லூப் ஹோலை யூஸ் பண்ணி அந்த டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணி அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கிடையில் பிரசிலில் ஆரம்பத்துலேருந்தே internet.orgக்கு வந்துட்டு பெரிய எதிர்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் என்ன மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் நாங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது பிரசிலில் இதை கொண்டு போய் வச்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் மார்க் தீவிரமாக இருக்காரு. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ பாருங்கிறதையும் வந்து ஆர்டராக கொடுத்துருக்காரு. இந்த சமயத்தில் பிரசிலில் இருந்த ஃபேஸ்புக் ஆஃபீஸில் அவங்களோட ஹை அஃபீஷியலை பிரசில் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுது. இந்த நியூஸ் வந்த உடனேயே வந்துட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தா, வாட்ஸ்அப்பில் அங்கே இருக்கிற ட்ரக் டீலர்ஸ்க்கு நடுவில் நடந்த சேட்டை வந்து
வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து எங்கள் டேட்டா ப்ரைவசி ஆக்ட்டுக்கு எதிரானது. நாங்களே நினச்சா கூட அது என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது என்கிரிப்டட் டேட்டா. அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அவங்க அஃபிஷியலாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இந்த அஃபிஷியல்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கார் அவர் அப்படிங்கிறது வந்து நியூஸ் தெரிஞ்சப்போ மார்க்குக்கு வந்துட்டு அது ரொம்ப பெரிய ஷாக்கை கொடுக்குது. என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சாரா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இப்படி ஒன்று நடக்குதுன்னா நம்மளோட எம்ப்ளாயீஸ் நமக்காக போய் ஜெயிலில் உட்காந்துருக்காங்க, அவங்கள எப்படியாவது வெளில கொண்டு வந்துடணும், அவங்களுக்கு எந்த ஹார்மும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற பதட்டம் சுத்தமாக இல்லை. மார்க்குக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இதை எப்படி ஃபேஸ்புக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியலான்னு யோசிக்கிறாரு. மார்க் வந்து அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. நீ கவலைப்படாத, அஃபிஷியலாக லாயர்ஸ் பார்த்துட்ருக்காங்க, வெளில கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு வந்து அவன் திருப்பி ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். மார்க், உன்கிட்ட இந்த மெசேஜ் வந்ததே எனக்கு வந்து பெரிய ஹானர், என்னோட பெருமையான விஷயம். நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த மெசேஜை எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போட்டு, இதுதான் எம்ப்ளாயீஸோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங், இதை மாதிரி தான் இருக்கணும், வேர்ல்டில் இருக்க எல்லா பீப்புளையும் கனெக்ட் பண்ணுங்கிறது தான் ஃபேஸ்புக்கோட மோட்டிவ், அதுக்காக வந்துட்டு இவர் வாழ்க்கையை தியாகம் பண்ண கூட ரெடியாக இருக்காரு அப்படின்னு அது ஒரு பெருமைப்படுற விஷயமா போட்டுட்ருக்காங்க. சாராவுக்கு இதை பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. நம்மளால் ஒரு ஆள் வந்து ஜெயிலில் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா அவரை வெளில கொண்டு வரணும், அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறத தாண்டி எனக்காக அவன் இருக்கான், அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவன் அப்படின்னு அதை பெருமைப்படுற விஷயமா ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போடுற மாதிரியான விஷயமா அவர் மாற்றி வச்சிருக்காரு. அதையும் வந்து எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் மக்களை இதை யூஸ் பண்ணிங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபைனல் ஸ்டா மாதிரி இருக்குது. அவங்களுக்கு இனிமேல் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடாது, நம்ம இதுலேருந்து வெளியில் போயிடணுங்கிற தாட் வர ஆரம்பிக்குது. எத்தனை பேர் தெரியாத ஊர் தெரியாத நாடுகளுக்கெல்லாம் வந்து சாரா ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே எங்கேயாவது எனக்கு இப்படி ஆயிருந்தா இவங்க இப்படி தானே பிஹேவ் பண்ணுவாங்க, நான் எனக்கு என்ன ஆக போகுதுங்கிறத பற்றியெல்லாம் இவங்க யாருக்குமே எந்த கவலையும் கிடையாது. ஸோ ஃபேஸ்புக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது வெளில போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது, மெட்டர்னிட்டி லீவில் போகிறாங்க, அப்பப்போ இன்னொரு இடத்துல வேலை தேட முடியாதுன்னா அவங்களுக்கு அவங்களே சமாதானமும் சொல்லிக்கிறாங்க. ஃபைனலாக சாராவுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்க போகுது. ஆனால் அந்த டெலிவரி ரூமில் கூட அவசரமாக அவங்களுக்கு வேலை அசைன் பண்ணுறாங்க, செஞ்சே ஆகணுங்கிறாங்க. குழந்தை பிறக்கிற அந்த நேரத்தில் கூட அவங்க வந்துட்டு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. குழந்தை பிறந்து மெட்டர்னிட்டி லீவில் இருக்காங்க. மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும் போதும் இவங்களுக்கு வந்து வேலைகள்லாம் அசைன் பண்ணப்படுது. வீட்டில் இருந்தபடியே அந்த வேலைகளை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ஒரு 3 மாதத்துலேயே திரும்ப போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண உடனே பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூன்னு ஒன்றத்தை கொண்டு வராங்க. ஆக்சுவலாக அமெரிக்கா லா படி நீங்கள் மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும்போது உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த லீவு இருந்த பீரியடில் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ணக்கூடாது. ஆனால் அவர் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு மெட்டர்னிட்டி லீவில் இருந்தப்போ உங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் ப்ராப்பராக இல்லை, நீ வந்து டீமுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்களுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதோடு இல்லை, அந்த டெலிவரி அப்போ இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு மேலே கோமாவில் இருக்க வேண்டியதாக இருந்திருக்கு. கோமாவில் இருந்து அதுக்கப்புறம் வெளில வந்திருக்காங்க. அகெயின் இன்னொரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸு, குழந்தைய பார்க்குறதே பெரிய விஷயங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கு. அதுலேருந்து பொழைச்சி வந்திருக்காங்க. பொழைச்சி வந்தவங்க அடுத்த 3 மாதத்துலேயே வேலைக்கு போயிருக்காங்க. ஆனால் போன இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் மட்டும்தான். அந்த பீரியடில் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி சாராவை கூப்பிட்றாங்க. சாரா வந்து இல்லை, என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, நான் இன்னும் வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கேன், ப்ளஸ் குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. இவங்களோட அப்போதைய மேனேஜராக இருந்த ஜோயல், இவங்களோட ஹையர் அத்தாரிட்டி, அவர் வந்து வீடியோ காலில் இது அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்குறாரு, எங்கே நீ ப்ளீட் ஆகிற அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்கு ஷாக் ஆகுது. இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. திரும்பவும் கேட்குறாரு, எங்கே நீ ப்ளீட் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மாதிரி குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும்னா எப்படி குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவேன், அந்த ப்ராசஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்குறாரு. எவ்வளோ க்ரீப்பியான அசிங்கமான விஷயத்த ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் கிட்ட அவரால் தாராளமாக கேட்க முடியுது. இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி அவருக்கு யார் கொடுத்தாங்க? இவங்க கடுப்பாகி லேப்டாப்பை மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் இந்தியாவுக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப வராங்க. ஜோயல் கேப்லான்கிற அவரோட அந்த மேனேஜர் இன்றைக்கி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பெரிய பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிற ஆள். இப்போவும் மெட்டா கூடயும் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபேஸ்புக்கில் இவர் மேலே நிறைய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த 2 இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அதுலேருந்து தான் சாரா வந்து மெட்டாலேருந்து வெளியில் போகிற மாதிரி ஆகுது. அது என்ன இன்சிடெண்ட், இதுக்கப்புறம் இன்னும் ஃபேஸ்புக் சைனாவில் எப்படி வந்துட்டு லான்ச் பண்ணாங்க, அத்தனை பிரச்சனையும் தாண்டி மியான்மரில் நடந்த கலவரத்துக்கு எப்படி முழுக்க ஃபேஸ்புக் மட்டுமே காரணம், இது இல்லாமல் நம்மளோட எமோஷ்னல் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு டார்கெட்டிங் ஆட்ஸ் கொடுக்குறாங்க, அதனால ஆஸ்திரேலியாவில் என்ன மாதிரி பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, ப்ளஸ் அல்காரிதம் என்கேஜ்மெண்ட்டுங்கிற விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எப்படி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரையும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் அடிக்டாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்ட் 2ல் சொல்கிறேன். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.